Welcome to our channel Jivaraj Creations. Thanks for watching. Let's start. ஏமோ அவ அம்மா இல்லாம வளர்ந்த புள்ளம்மா. கொஞ்சம் பாசமா நடந்துக்கிடுங்கம்மா அவட்ட. அப்படியா? அதுக்குள்ள உன் பொண்டாட்டி வந்துட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டாலோ? அவ ஒன்னும் சொல்லலம்மா. அவ கொஞ்சம் சோகமா இருந்தால அதான் பாத்துட்டு நீங்க தான் எதுவும் சொல்லிருப்பீங்களோன்னு நினைச்சேன். அப்படியா? அவ சோகமா இருந்தா அதுக்கு நான் தான் காரணம். உன் பொண்டாட்டி உன்னை நல்லா முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிட்டா பாத்துக்க. நீ இனிமே இப்படிதான் பேசுவா. அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தெல்லாம் அவ கையில கொண்டு கொடு. அததான் அவ எதிர்பார்க்கா. எனக்கு தேவையே இல்லை. அப்படி ஏதாவது நான் உங்ககிட்ட சொன்னேனாம்மா? வரவு செலவெல்லாம் நீங்களே பாத்துக்கிடுங்க, வீட்டு கணக்கெல்லாம் நீங்களே பாருங்க, அவட்ட கொஞ்சம் பாசமா இருங்கன்னு தான் சொன்னேன். உங்க பாசத்துக்காக அவ ஏங்குறாமா, அதைத்தாம்மா சொல்றேன். ஆமா ஆமா, பாசத்துக்காக ஏங்குறவியதான் ஒண்ணுக்கு ரெண்டா உன்கிட்ட கோல் முட்டிட்டாரா. அவ எப்போ குடும்பத்தை விட்டு பிரிச்சு உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கா. ஊமகல்லி மாதிரி இருந்துகிட்டு உன்கிட்ட ஒரு பேச்சு எங்ககிட்ட ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அவ அப்படிலாம் பேசலம்மா. நீ பேசுறதுல இருந்து தெரியலையா நீ என்ன நோக்கத்தோட வந்து பேசிட்டு இருக்கான்னு? ஒரு நோக்கமும் இல்லம்மா, நீங்க பாசமா இருந்தாலே போதும். பாசமா இல்லாம பாகுபாடு பார்த்துட்டு தான் அலையணும். வனிதாவுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா இவளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தானே செய்யறேன். அதெல்லாம் நீங்க எடுத்து குடுக்கியம்மா, இல்லன்னு நான் சொல்லல. வனிதா கிட்ட எம்மா அப்படி இப்படின்னு சொல்றீங்களாம்மா, அதே மாதிரி இவாகிட்டையும் பாசமா எம்மா அதை செய்யி இதை செய்யின்னு சொல்லுங்க, எல்லாம் செய்வாமா நீங்க சொன்னா. வனிதா வசதியான வீட்டுல பிறந்த பிள்ளை, வசதியா வாழ்ந்த பிள்ளை. 50 பவுன் நகை போடுறேன்னு அவ அப்பா சொன்னாவ. 50 பவுன் நகையும் போட்டாவ. அதனால கொஞ்சம் அவகிட்ட பாசமா இருக்கேன், வசதியான வீட்டுல வாழ்ந்த பிள்ளையேன்னு. உன் பொண்டாட்டி வீட்டுல நம்ம கேட்ட நகையை போட சொல்லு, பாக்கி இல்லாம. அதுக்கப்புறம் என்னத்தை அவங்க எதிர்பார்க்கவன்னு பாப்போம். அப்படியா? அப்போ லல்லி வீட்டுல நகை கம்மியா போட்டிருக்காவ, அதனாலதான் நீங்க அப்படி நடத்துறீங்களா அவளை? அப்படி நான் சொல்லலையே. அந்த பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளை. அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் தான் நான் அவகிட்ட கொஞ்சம் பாசமா இருக்கேன். அப்படியா? மனசு ஒண்ணுதானம்மா. சாதாரண வீட்டுல இருந்து வந்தாலும் பணக்கார வீட்டுல இருந்து வந்தாலும் பெண்கள் பெண்கள் தான், மனசு மனசு தானம்மா. எல்லாருக்கும் காயங்கள் இருக்குல்லாமா. வனிதாவை குத்துனாலும் வலிக்கும், பாசத்தை காட்டினாலும் இனிக்கும். அதே மாதிரி லல்லிய குத்துனாலும் வலிக்கும், பாசத்தை காட்டினாலும் இனிக்கும். பொண்டாட்டி சொல்லி தந்தது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சுக்கிட்டு நிக்காத. வார்த்தைக்கு வார்த்தை அவ சொன்னு தந்தான்னு சொல்லாதீங்க. அவ ஒன்னும் சொல்லி தரல. அவ சோகமா இருக்கிறத பாத்துட்டு தான் நம்ம வீட்டுல நடக்கிறது எனக்கு தெரியாதா, அதான் வந்து கொஞ்சம் பாசமா பேசுங்கன்னு சொன்னேன். ஏன் பேச மாட்டியே? எல்லாரும் பேசதான் செய்வியே. எல்லாம் நான் கட்டின மனுஷங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அவர் வரட்டு. ஒண்ணு இந்த வீட்டுல நீங்க இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். என்ன நடு வீட்டுல இருந்து என்ன பஞ்சாயத்து நடக்கு தாய்க்கும் மகனுக்கும்? என்னாச்சு? என்ன உங்க அம்மா உன்னைய நிக்க விட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நானும் அம்மாவும் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். Jivaraj Creations Tamil like பண்ணுங்க, share பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Thank you.